உலகளவில் பல்வேறு கால்பந்தாட்ட வீரர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே இந்த உலகிற்கு அறியப்பட்ட முகமாக இருக்கிறார்கள். அதுபோன்று இந்தியாவில் கால்பந்தாட்டம் என்றால் அதன் ஹீரோவாக கருதப்பட்டவர் பைசுங் பூட்டியா. அவருக்கு பின்பு இப்போதும் பலராலும் பேசப்படும் ஒரு அறியப்பட்ட முகம்தான் சுனில் சேஸ்திரி. இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட் என்ற ஒரு விளையாட்டு மட்டுமே மிகப்பெரிய உச்சத்தை அடைந்துள்ளது. இதனால் பல்வேறு விளையாட்டுகளில் முதன்மையான வீரர்கள் கூட இந்தியாவில் பேசப்படுவதில்லை. அதுபோன்றுதான் சுனில் சேத்ரி அவர்களும். பல்வேறு வீரர்கள் உலகளவில் வளர்ந்து வந்தாலும் நம்மளுடைய இந்தியாவில் இவர் போன்ற ஒரு தலை சிறந்த கால்பந்தாட்ட வீரரை யாராலும் பார்க்க முடியாது. உலக அளவில் 4வது இடத்தில் இருக்கும் இவர் இந்திய மக்களால் பெரிதும் பார்க்கப்படுவதில்லை. உலக அளவில் தலை சிறந்த வீரர் சொல்லப்படும் ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர் போன்ற வீரர்களில் நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த சுனில் சேஸ்திரி அவர்களும் அசைக்க முடியாத வீரராக வலம் வந்துள்ளார். இந்திய கால்பந்தாட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து சென்றதும் தன்னுடைய தனிப்பட்ட சாதனையாலும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் சுனில் சேஸ்திரி. சர்வதேச அளவில் அதிக கோல்கள் அடித்த நடப்பு வீரர்கள் வரிசையில் முதல் 10 இடத்திற்கு முன்னேறியுள்ளார் சுனில் சேஸ்திரி. 150 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் அணிக்காக 94 கோல்களையும் அடித்துள்ளார். தனது அபார திறமையால் கால்பந்து உலகின் தனக்கென்ன தனி இடம் பிடித்த சுனில் சேஸ்திரி தற்போது ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் குவைத் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியே தனது இறுதிப் போட்டியாக இருக்கும் என கூறியுள்ளார். இந்திய கால்பந்தாட்டத்தின் தலைசிறந்த வீரரான சுனில் சேஸ்திரி அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 1984 பிறந்தவர். அவரின் தந்தை கே.பி. சேத்ரி இந்திய ராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார். சேத்ரிக்கு ஆரம்பத்தில் கிரிக்கெட் மீது அதிக ஆர்வம் இருந்துள்ளது. அவருக்கு பிடித்தமான வீரராக சச்சின் இருந்துள்ளார். கிரிக்கெட் மீதான ஆர்வம் அதிகரித்ததால் அதில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என எண்ணி தன்னுடைய பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியரை அணுகியுள்ளார். கிரிக்கெட் கிட் கொண்டு வந்தால் உனக்கு பயிற்சி அளிக்க தயார் என்று அந்த ஆசிரியர் கூறியிருந்தார். ஆனால் கிரிக்கெட் கிட் வாங்க காசு இல்லாததால் எனது கிரிக்கெட் கனவை கலைத்துவிட்டு கால்பந்தாட்டத்தில் கவனம் செலுத்தியதாக சுனில் சேஸ்திரி தன்னுடைய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அதற்கு பின்பு கால்பந்தாட்டத்தில் கடுமையான பயிற்சி மேற்கொண்டு வந்த சுனில் சேத்ரி அவர்களுக்கு முதன்முறையாக 2001ஆம் ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற ஏசியன் ஸ்கூல் சாம்பியன்ஷிப் தொடரில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தொடரில் அவர் அடித்த 4 கோல்களால் அவருடைய விளையாட்டு வாழ்க்கை தலைகளாக மாறியது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வந்த சேத்ரி அவர்கள் மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற மோகன் பகான் கிளப் அணியில் விளையாடி தொழில்முறை கால்பந்து வீரராக தன்னை தகவமைத்துக் கொண்டார். அதன் பின் இந்தியாவின் இளையோர் கால்பந்தாட்ட அணியிலும் விளையாடி வந்துள்ளார். தொடர்ந்து விளையாடிய அவர் சீனியர் கால்பந்தாட்ட அணியில் மாற்று வீரராக 20 வயதிலே இணைந்தார். இந்திய அணிக்காக தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் விளையாடி வந்த சேத்ரி அவர்கள் 2005ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான நட்பு ரீதியான ஆட்டத்தில் இந்திய அணியில் அப்போதைய கேப்டன் பைசுங் பூட்டியா இல்லாததால் முன்கள வீரராக விளையாடும் வாய்ப்பை பெற்றார். பின்னர் இந்திய அணியில் தவிர்க்க முடியாத வீரராக சேத்ரி உருவானார். இந்திய கால்பந்தாட்ட அணியின் தலைசிறந்த கேப்டனாக இருந்த பைசுங் பூட்டியா ஓய்வுக்கு பிறகு இந்திய அணியை முன்னின்று வழிநடத்தி செல்லும் வாய்ப்பை பெற்றார் சேத்ரி. அவரது தலைமையில் பல முக்கியமான தொடர்களில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இந்திய நாட்டிற்காக பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வந்த சுனில் சேத்ரி கடந்த 18 ஆண்டுகளாக இந்தியாவிற்காக விளையாடி வந்துள்ளார். 18 ஆண்டுகளாக தொடர்ந்து விளையாடி வந்த சுனில் சேத்ரி அவர்கள் தன்னுடைய ஓய்வை தற்போது அறிவித்துள்ளார். இந்திய கால்பந்தாட்ட அணியை உலக அளவில் உச்சி முகர வைத்த சுனில் சேத்ரி அவர்களுக்கு இந்திய மக்கள் சார்பாகவும் நம்மளுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற பல்வேறு விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.